மக்களே மற்றும் வருகால வாலிபர சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் செஞ்சிக்கோட்டை இளாஞ்சிகள் இருந்து நடிக்கும் இளாஞ்சிட்டு நாடகம் சார்பாக என் 2 ஆண்டு மனாமது அருண்குமார் என்று சொல்லக்கூடிய
படைத்திடும் பள்ளிரி திருக்கரங்கள்
இது அழகான நந்தவன சோலை. சோலை. எத்தனை போய் பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது போல இருக்கு. ஆமாண்டி. பார்த்து பார்த்து பரவசமாதான் இருக்கும். வெயில்ல ரெண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிடி. அப்படியா சிந்து அப்புறம் கட்டும் என்னவோ பண்ணிட்டு ஏண்டி இந்த நந்தவன சோலை பார்த்தாயா? அக்கா அது பார்த்தாயா? ஏதோ இங்க பாருடி. என்னடி? அந்த வனத்திலே பார்த்தாயா? பார்த்தாயா வண்ண வண்ண மயில்கள் அனைத்தும் தொகை விட்டு ஆடுகிறது. ஆமா. ஏண்டி அக்கா. மயில்கள் அனைத்து தொகை விட்டு ஆடுதுன்னா ஆடுனா என்ன அர்த்தம்டி? ஏண்டி மழை வர போகுதுன்னு அர்த்தம் என்ன வர போகுதுன்னு அர்த்தம். அது சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம் ஆமா ஏண்டி சொல்லுடி. அப்ப இங்க மழை வர போதா? மழை வராதா? மேல இருக்கிற இந்த பூக்கெல்லாம் பார்த்து அந்த மயில்கள் சந்தோஷமா இருக்குல்ல சந்தோஷமா இருக்கு. அதனால தோகை விரித்து ஆடுது அதுவும் சந்தோஷமா தொகை விரித்து ஆடுது. ஆமா ஏண்டி அக்கா அதுபான போகட்டும். போகட்டும். இது பார்த்தாயா? ஆமா இந்த நந்தவன சோலையிலே இந்த நந்தவன சோலையில அந்த கிளிகள் எல்லாம் அமைதியா எவ்வளவு அழகா குமுது பார்த்தியா? குமுதுக்கா. இந்த மயில்கள் ஆடுவதும் ஆடுவதும் இந்த குயில்கள் கூவதும். ஏண்டி சொல்லுடி. இங்க மட்டும் பாருடி. ஏன்டா இந்த கருவண்டிகள் யார் இருக்கார பாடுது? ஏண்டி அசிங்கமா இருக்கு. எந்த ஊர்ல கருவண்டு இருக்கா பாடும் பாடு. இந்த ஊர்ல கருவண்டு இருக்கா பாடாது ஏண்டி பாடாது? பாடாது ஏண்டி பாடாது? ஏண்டி இதெல்லாம் வயசான வண்டி வயசான வண்டி. சத்தம் வராது இதெல்லாம் அறியாத வண்டி அறியாதா? முத்திரியாது. இந்த மலர்களை பார்த்த உடனே எங்கள் அனைவருக்கும் ஆசை இருக்கல்லவா? செண்பகம் பூத்த மலை சென்று அதிலே நிறைய காரு வண்டி தீனை உண்டு மனமகிழ்தடி கின்று அதோ பார்த்தாயா முல்லை ஏதோ எதடி? பார்த்துட்ட முல்லை இதெல்லாம் என்னதை கொடுத்தது பார்த்துட்டு அதோ பார்த்தாயா முல்லை கூட்டத்துல ஒண்ணு ரெண்டு தான் வெள்ளை அந்த வெள்ளை பூவா அந்த 6 பேரை பார்த்து அதுங்க தலையை ஆட்டுவது போல எங்களெல்லாம் பார்த்து அது தலையாட்டலடி உன்னை மத்த பாட்டு அது உன்னை மட்டும் பார்த்து தலையை மட்டும் ஆட்டும் என்ன பார்த்தா அது தலையை மட்டும் அது ஆட்டும் வேற என்னடி அட்டும்? தலையை மட்டும் அது ஆட்டும் வேற என்னடி அட்டும்? அந்த செடிக்கடிக்கு ஒரு வேர் விடுவோம் செடிக்கடியில வேர் மரம் செடினாலே வேர் போகும் செடியில என்ன வேர் போகும் படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் ஆணி வேறு சல்லி வேறு போவோம் நிறைய பேருங்க போவோம் தலையை மட்டும் ஆட்டாது அதுக்கு அடியில போற வேரை பிடிச்சி அதை சேர்த்து ஆட்டும் பாரு செடி செடி ஆடுது ஆமா அடியில போற வேற ஆடுது மழை வந்தா தண்ணி போட்டுல அப்ப ஆடும் ஆமாண்டி இந்த வந்து பத்தி சொல்லி ஆகணுமா? ஆமாண்டி. அளிக்கும் கட்டிலே
எல்லாத்திலும் நீதானி செம்மரளி தோட்டத்தில உன்னை நினைத்தேன். சலிச்சுட்டு பாடுவிடா நமக்கு யாரு நீ ஆளுக்காரு ஒண்ணு உனக்கு பார்க்கையில் எனக்கு மனதில்லை. செம்மரளி தோட்டத்தில ஏண்டி சொல்லடி. அந்த வனத்திலே அழகாக அடிபடி விட்டோம். உண்மைதாண்டி. இந்த வனத்தை பார்த்தாயா பார்த்தாயா? எவ்வளவு அழகாக இருக்கின்றது. ஆமாண்டி. ஏண்டி சொல்லடி. ஏண்டி சொல்லடி. இந்த நந்தவனத்தில் உள்ள அழகை பார்த்தாயா உண்மைதான். எவ்வளவு அழகாக இருக்கின்றது. அழகாதாண்டி இருக்கி. நந்தவனத்து அழகின் சொல்ல மனமே கிடையாதுடி. இந்த நாள் வனத்தை விட்டு போகவும் மனம் கிடையாது. கிடையாது. ஏண்டி சொல்லடி. இந்த வனத்தை பார்த்த உடனே பார்த்து உடனே மனதுக்கு ஆசை என்பது கிடையாதா? ஏண்டி ஆசைலாம் அதிகமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் என்ன மழைனே தெரியலையாடி. அதானே எல்லாம் பார்த்த மலை தாண்டி. சொல்லடி. இந்த மழையோட பேர் உனக்கு தெரியுமாடி? ஏண்டி தெரியும். நம்ம போன அப்படியா? ஆமா ஏண்டி பார்க்க பார்க்க எல்லாம் ஒரே மனத்தான் ஒரே மாதிரி. ஏண்டி சொல்லடி. ஆசை எடுத்து சரக்க மாட்டேன். சொல்லடி சீக்கிரமா.
இந்த மலரை பார்க்கும் பொழுது ஆசையா இருக்கு. சொல்லட்டுமா? அது யாரது அங்கே
சரி இத்தகைய முன்னாள் தன்னகமே உங்கள் வழியை தமிழ்கின்ற இந்த சத்தியமீனாத்தை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னன் என்று சீரம் சிறப்பு ஆசிரியர் வருகின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி இருந்த போதிலும் எங்கள் புத்தக வருகிற காவலர்கள் இதுவரை யாரும் காணவில்லையே. யாருக்கு எங்க போற மாலா எங்க போற மாலா எங்க போட்டாங்க மாலை கழுத்துல போடணும். வேற எங்க போட்டாங்க தலைமையில போடுவேன். அங்கதான் போடுங்க, வேற எங்க போடுங்க? அதை நீ அமிக்க விடுற. அதை நீ அமிக்க விடுற. என்னடா? என்னடா என்ன? அவன் வந்தா சரிடா என்ன? வரவர சரிடா என்னடா? நைட் என்ன சோறு துண்டு அடிக்கிறா அட யாரோ தம்பிட்டியா? என்ன? அந்த வயசுக்கு இப்படி சொல்றான்டா. இப்ப நான் சொன்னேன் ஒரு தந்தாருக்கு ஆம்பளைக்கு ஒரு கோவம் வருதா நானு புடிச்சடாவா? இப்ப வாங்கல கண்ண பிசு அடிக்குது நீங்க தேடியே போய் வையாடி சொல்றா. நவுனியா புத்தில கால விடுங்கடா புத்தா என்ன ஏன்டா போன ஒரு வாட்டி தேடியா போய். ஏய், அது அப்படியே. நோ நோ. கேளு கேளு ஏய், ஏய் அரண்மனைக்கு என்ன பண்ணல பாரு உனக்கு. ஆமா. இது என்ன காலதாமதம்? யாரா லேட் ஏய், நீ என்ன லேட்? ஏய் நீ என்ன லேட் ஏய், நீ என்ன லேட்? ஏய் நீ என்ன லேட் நீ என்ன லேட்? ஆமா பொட்ட நீ லேட் வாங்க போல. உட்காருங்க. ஐயா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைங்கடா. என்ன ஆசை? ரொம்ப நாளா என்ன ஆசை? திருப்பதி போலாமே. சரி பேசாம பேசாம யார் மேல கொலை உள்ள கை விட்டுறியா சரி ஏங்க, ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க எனக்கு. என்ன ஆசை? என்ன ஆசை? திருப்பதி போலாமே. அப்படி ஒரு ஆசை. அதனால நான் என்ன பண்ணேன்? அந்த நேரம் பார்த்து எனக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க. உனக்கு? ஆமாங்க. சைலன்ஸ் கல்யாணம் பண்ண உடனே நான் சரி சரி நேரா மாமியார் வீட்டுக்கு மறுக்கு போயிட்டேன். ஆ, ஆ. போன் எடுத்துனா. வாங்க, கொண்டு வந்துருங்க. போன் எடுத்துல. ஏய். 4 நாள் ஆகி போச்சுங்க. ஆகி போச்சு. 4 நாள் அங்கே மறு போய் சுத்தி பார்த்துட்டேன். சுத்தி பார்த்துட்டேன். மீதி ஒரு நாள் இருக்குது. ஏய். எங்க மாமனார் இருந்தாரு. ஆ. மாமனார் ஏய். 4 நாள் இங்கே சுத்தி பார்த்தாச்சு. சுத்தி பார்த்தாச்சு. மீதி ஒரு நாள் இருக்குது. இருக்குது. வேற என்ன வெளிய போலாமே. போலாமே. அப்படி சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? வருவ புள்ளியே, ஏய். நம்ம போய் திருப்பதி போலாம். திருப்பதி ஆமா, ஆ, ஆ. அப்படி சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு. அடடே, ஏய். நமக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆசை. மாமனார் கூப்பிட்டாரு. அப்படின்னு திருப்பதி போயிட்டீங்க. கிளம்பிட்டேன். நான் நினைச்சுக்கிறேன் ஏய். நான் காசு வச்சுக்கிறேன். ஆ. எங்க மாமனார் சும்மா வந்துட்டாரு. சும்மா வந்துட்டாரு. அது மாதிரி நினைச்சுக்கிறாரு. எங்க மாமனார் ஆ. மறுபடியும் வந்துட்டாரு. ஆ. அவர் காசு தருவாரு. அவர் சும்மா வந்துட்டாரு. வந்துட்டாரு. 2 பேருமே காசு எடுத்துட்டு போல. காசு எடுத்துட்டு போல. நேரா பஸ்ல ஏறணும் பாரு. ஆ. ஏறி பஸ் ஆ. பாத்துட்டு போய்ங்கிது. மாமா நான் என்ன சொல்லுது சரி சரி சொன்ன உடனே பஸ் பாத்துட்டு போச்சு. அண்ணன் வந்தாரு. ஏய். டிக்கெட் வந்தாரு. எங்க மாமனார் டிக்கெட் நீ தான் ஏடா. ஆமா, அப்படி நீ சொன்ன. மரத்தை இது நான் மாட்டிக்கிறேன் ராஜா பகவத் மாரி இல்ல இருப்ப. சொல்லு. சொன்ன உடனே ஏய். அந்த டிக்கெட் கேடாரு. ஆ. மாமனார் மாமனாரு. யாரு தர டிக்கெட்? டிக்கெட். நீ டிக்கெட் எடு. ஆ. அப்படி நான் சொல்றேன். நீ சொல்ற. அதுக்கு அவரே சொல்றாரு. ஏய். அஜத்தா மருமப்புள்ளியே. மருமப்புள்ள. அஜத்தா கிடைக்குது. ஆ. நீ எடு. ஆ. அப்படி அவர் சொல்றாரு. சொல்றாரு. நான் சொல்ற பாரு. ஏய். மாமனாரா ஆ. நீ காசு தருவனே. ஆ. நான் விருங்க ஏடுவன்ட்டேன். விருங்க ஏடுவன்ட்டேன். அப்படி நான் சொல்றேன். ஆ. அதுக்கு அவரே சொல்றாரு. ஆ. எப்பா ஆ. நீ காசு தர நான் விருங்க ஏடுவன்ட்டேன். ஆ. அப்படி நான் மாத்தி சொல்ற பாரு. மாத்தி சொல்லிக்கிறீங்க. நான் சொன்னது ஏய். அந்த கண்டக்டருக்கு அது ஊதி போச்சு. ஏறி போச்சு. அவர் என்ன பண்றாரு? ஏய். காரி ஊதி. எங்க காரி போயிரா? அங்க பஸ்ல கட்டிட்டு உன் முகத்துல காரி போட்டாரு. சொல்லு. காரி மூஞ்சி அடே பாதி வேலையாரி கூட்டி போட்டாரு. ஐயோ பாவத்தே. ஊட்டி வரணும்னு பார்த்தாலும் முடியாது. முடியல. ஆனா ஊருக்கு கூட சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்க திருப்பதி போறோம்னு. ஆமா. அதனால அப்பதான் மூளைக்கு வேலை கொடுத்தேன். மாமனாரே நம்ம பஸ்ல போனா இங்க நண்டே போலாம் அப்படின்ட்டு பாதி யாத்திரை போறீங்க அப்படின்ட்டு நேரா திருப்பதி போனங்க. போய் அந்த சாமி பத்தி கீழே இறங்கி வந்தோம். வந்துட்டீங்க. வர வழியில பசி காது அடிக்குது. ஒண்ணும் முடியல. பாக்கெட் தொட்டு பார்த்தா
வெறும் 2 ரூபாய் தாங்குது. 2 ரூபாய் இல்ல. ஆமா. அதே ஹோட்டல்ல பார்த்தா ஒரு இட்லி 10 ரூபாய் போட்டுக்குது. அடடே 2 ரூபாய்க்கு ஒரு இட்லி கூட வாங்க முடியாது. அது பார்த்தோம். பாத்துட்டியா? இந்த பக்கம் ஹோட்டல்ல அது ஏதோ ஒரு பொட்டி கடை வெத்தல விக்கிறாங்க. வெத்தல வாங்க என்ன பண்ணா 2 ரூபாய்க்கு வெத்தல அதான் 1 ரூபாய்க்கு வெத்தல 1 ரூபாய்க்கு பாக்கி 1 ரூபாய் வெத்தல 1 ரூபாய் பாக்கி சுனாமி கேட்ட மாதிரி அத டப்பாலுக்கு ஏத்தும் போ அப்படி தப்பில்ல கொஞ்சம் எத்தனை எடுத்தானே அதெல்லாம் நான் என்ன பண்ணா கொஞ்சம் தெரியல போய் டப்பால வரேன்டா ஓ பசி மாகிட்டு மாறி வந்துட்ட பசி மாகிட்டுல வெத்தல போட்டு வாய் ஆத்துமே அப்படிட்டு நான் என்ன பண்ணா ஒரு வெத்தல எனக்கு ஒரு வெத்தல மாமனாருக்கு ஒரு பாக்கு எனக்கு ஒரு பாக்கு மாமனாருக்கு அந்த சுனாமி பாரு இதுல பங்கு வச்சிட்டோம் அதெல்லாம் பண்ண போறோம் அடே பாதி வயசு எங்க மாமனாருக்கு வச்சிட்டேன் ஆமா அடே மீதி பாதி வயசு எனக்கு வச்சிட்டேன் அடே 2 பேரும் போட்டு மெல்ற மாதிரி அத கத்திரி மாசம் கார்த்தி வெயில் கார்த்தி மாசத்துல கத்திரி வெயில் ஆனா கம்யூனிட்டி சித்திரை மாசத்துல கத்திரி வெயில் சித்திரை மாசம் கத்திரி வெயில் மண்டை பொழுக்குது 2 பேருக்கு சுனாமி வச்சு தாங்க முடியல நாக்கு தள்ளுது நாக்கு தொங்க போட்டேன் 4 கால் பசல நாய் மேல தொங்க போட்டு நாய் மேல சுத்துறீங்க நான்கறா அந்த நேரம் பாத்தியா ஒரு நாய் நாக்கு தொங்க போட்டு ஓடுமா ஓ அது நாய் தொங்க போட்டு ஓடுது எங்க மாமனார் சொல்றேன் மாமனாரே இதே மாதிரி நம்மள மாரி எங்க சுனாமி வாய் விட்டுக்குது அதுக்கு பின்னாடியே போனா நமக்கு வைத்தியம் கிடைக்கும் நினைச்சினா நாய் ஓட நான் ஓட நீ ஓட மாமனார் ஓட 3 பேரும் ஓடுறோம் அந்த நாய் சும்மா ஓடல இந்த நேரம் ஒரு முள்ளு தவளை ஓடிச்சு ஓ வேறிங்க தோப்பு முள்ளு தவளை ஓடிச்சு பாரியா ஓடுது அப்பதான் ஒரு பெரியவரு அந்த இடத்துல உட்கார்ந்து ஏஞ்சி போறாரு ஓ காலை குடிச்சிட்டு போறாரு அந்த நாய் சும்மா இல்ல அத பாத்துட்டு ஓடி போய் ஒரு 4 சிரிப்பு பாரு அப்பதான் நாய்க்கு நாக்கு உள்ள போச்சு ஓ அந்த நாய் சிரிப்புறானே நாய்க்கு நாக்கு உள்ள போயிடுச்சு அது நான் என்ன பண்ண நாயை ஊரே வெட்டி வச்சிட்டியா நான் ஒரு ஆட்டன மாதிரி ஓ உனக்கு நாக்கு உள்ள போயிடுச்சு அத பாத்து எங்க மாமனார் என்னை ஏட்ட கிளாஸ்டியா அவரு ஆட்டனர் பாரு அப்பதான் 2 பேருக்கு நாக்கு உள்ள போயிடுச்சு ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்ப மாமனார் சொல்றாரு மருமபுலியே இத மண்ணு துணால மறைய துண்ணா பீய துண்ணமா வாயை துச்சவன் போயிடா இத வீட்ல நீ சொல்லாத நானும் சொல்ல மாட்டேன் அண்ணா 2 பேருக்கு கொடப்ப கட்டியா அறிவுயோ அப்படி சொன்ன உடனே வீட்டுக்கு வந்தோம் மாமனாரே நீ கொஞ்சம் முன்ன போங்க வரேன் அப்படி சொன்ன உடனே நேரா மாமனார் வீட்டுக்கு போயிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு போனே போயிட்டு இந்த வாசல்ல ஏண்டியா பசி கார் அடிக்குது என்ன சாப்பாடு தான் போடு அப்படி கேட்ட மாதிரி அதுக்கு அவ்வளவு சொல்றா எந்த வார்த்தைய ஓ தீ துண்டு பத்தி விட்டா போகுமா அப்படி கேக்குறா நான் சொன்னேன் அடடே நான் மாமனாரு வீட்டுல சொல்ல நினைச்சுக்கிட்டு முதல்ல வந்து தொட்டுக்கிறாரு அது நினைச்சுக்கிட்டு அது யாரு நீ நான் மட்டும் நுள்ளா உங்க அப்பா நடிக்காதுன்னா அவர் தான் ஏதோ வயசானூர் தேன முடிச்சு சொல்லிட்டு வச்சுக்க அத மாறி கூடாதா ஏன் நீடியா என்னன்னு கேட்டதுக்கு அங்க நடந்த கதை அப்படியே சொன்ன மாதிரி தோட்டப்பு கடையில அடிச்சா அங்க புடிச்ச ஓட்டம் இங்க வந்து நிக்கிறேன் அதிக மாட்டுதான் பெண்ண திருப்பி நீங்க போய் பீ துண்டு வரீங்க என்ன வாய்த்துங்க அது என்னது சிம்மாசனம் அது யாரு அமர்ந்தா யாரு சுத்தி உட்கார்ந்தா ஏத்துக்காதா எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும் கேளு நீ உனக்கு என்ன காரணம் அத முடிச்சிட்டு வருவதுக்கு சற்று காரணம் தப்பு இல்ல கேட்ட கேள்விக்கு தகுந்தபடி ஆனால் இந்த சத்தியபுரி நாட்டு வளர கேட்க கேள்விக்கு சரி தேங்க்யூ பை சொல்லு
குறைபாடும் இல்லாமல் சீரம் சிறப்பமாக மிக்க சந்தோஷம். கேட்ட கேள்விக்கு தங்கள் விடை அளித்தீர்கள் அல்லவா? உங்களுடைய திரும்பின பாராட்டுகிறேன். நீ ஆட்டிட்டே வேற உங்களை விடவே நல்ல காரணம் தெரிகிறதா? முதலாக சைலண்ட் சைலண்ட் திருமணம் செய்தேன். 2 மணி நேரம்